பார்த்து பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்க இருக்கிறாரா? உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கொண்டீர்களா? உபாகமம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள தேவன். 1ஆம் தேதி நாங்கள் எடுத்தோம், அவர்களை கண்டு பயப்பட வேண்டாம் என்று சொல்லி யாரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே போகிறார்கள்? எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்கு நேராய் கடந்து போகிறார்கள். அங்கு கடந்து போகிற அந்த தேசம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? 12 பேரை தெரிந்து கொண்டு, 12 கோத்திரத்திலிருந்து 12 பேரை தெரிந்து கொண்டு அந்த கானான் தேசம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி சுற்றி பார்த்து வரும்படியாய் அல்லது உளவு பார்த்து வரும்படியாய் மோசே அனுப்புகிறார். அப்படி அனுப்பும் பொழுது அதில் 10 கோத்திரத்தார் சொல்லுகிறார்கள், அந்த தேசம் என்ன செய்ய முடியாது, நம்மளாலெல்லாம் சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் பயப்படுறாங்க. அவங்க ஹைட்டாக இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப பலசாலிகளாக இருக்கிறார்கள், அவர்கள் மாத்திர திரளான ஜனங்களாக இருக்கிறார்கள், பெரும் கூட்டமாக இருக்கிறாங்க. 1 அல்ல 2 அல்ல 7 ஜாதிகள் இருக்கிறாங்க. அவர்கள் ஒவ்வொருவரும் ஏனாக்கின் புத்திரர் இருக்கிறாங்க, கானானியர் இருக்காங்க, ஏத்தியர் இருக்காங்க, எபூசியர் இருக்காங்க, கெர்காசியர் இருக்காங்க. அப்படி ஒவ்வொரு ஜாதிகளுக்கும் ஒவ்வொரு வல்லமையோடு அவர்கள் இருக்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்களை பார்த்து அவர்கள் வந்து 10 பேர் துர்ச்செய்தியை சொன்னார்கள். ஆனால் 2 பேர் சொல்றாங்க, அந்த தேசத்தை ஈஸியாய் நாம் என்ன செய்வோம், மேற்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார்கள். இது இருக்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும் பொழுது கர்த்தர் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் நடத்தியதை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள். செங்கடலை 2ஆக பிளந்ததையும் அவர்கள் பார்த்தார்கள். வனாந்திரத்தில் மன்னாவினால் போஷிக்கப்பட்டதையும் பார்த்தார்கள். வனாந்திரத்தில் காடைகளை கர்த்தர் கொடுத்தாரு, அதை சாப்பிட்டாங்க. பகல்ல மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். அப்ப கர்த்தர் யாரோடு தான் இருக்கிறார்? அவர்களுக்குள்ளே தான் இருக்கிறார். பகல்ல மேக ஸ்தம்பமும் இருளில் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறதை அவர்கள் கண்ணார கண்டும் ஆண்டவரை விட்டார்கள். ஜாதிகளை பார்த்தார்கள், ஜனங்களை பார்த்து பயப்படுகிறார்கள். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை கண்டு பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார், எனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார், நமக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் இல்லாதபடி சூழ்நிலைகளையும் மற்ற காரியங்களையும் பார்த்து எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தார்களோ அதே போல இன்னைக்கும் தேவ ஜனங்கள் பயந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆண்டு சொல்லுகிறார், நீங்க பயப்படாதீங்க, அவர்களை பார்த்து பயப்படாத, அல்லது சூழ்நிலையை பார்த்து பயப்படாத. உன்னை அழைச்சது கர்த்தர், இது வரைக்கும் உன்னை நடத்தி வந்திருக்கா. எத்தனையோ வாழ்க்கையில் அற்புதங்களை செய்த தேவன் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வர முடியும். உள்ளங்கை மேகம்தான், ஆனால் ஒரு பெரிய மலையை கொடுக்க ஆண்டவரால் முடியும். உள்ளங்கை மேகம்தான் ஆண்டவரால் கொடுக்க முடியும். என்னைக்கும் கர்த்தர் சொல்லுகிறா, நீ மற்றவங்களை பார்த்து பயப்படாத, ஆனால் உன்னோடு இருக்கிறவர் பெரியவர், உனக்குள்ள இருக்க தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அந்த தேவனை நிரூபிப்பார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அவர்கள் என்னிலும் ஜனம் பெருத்தவர்கள் என்று சொல்றாரு. அவர்களை துரத்தி விட என்னால் முடியாதுன்னு சொல்லி அவங்க இருதயத்தில் பயங்கரமான கலக்கம் வந்ததாம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவங்க இதெல்லாம் மேற்கொள்ளுறதுக்கு எங்களுக்கு பலனில்லை சொன்னார்கள். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்கம்மா. யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நின்று கொண்டு இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. அவ்வளவுதான். கர்த்தர் உன் வாழ்க்கையில நன்மை செய்ய தான் அவர் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உனக்கு என்ன செய்ய போறாரு? நன்மை செய்யும்படி தான் கர்த்தர் சொல்லி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நீங்க அவங்கள பார்த்து நீ பயப்படாத அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. அதே அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. பார்வோனுடைய சகல குதிரைகளோடும். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனமாமா.
சரிம்மா, யாத்திரையாகமம் படிங்க. படிங்க. எகிப்தியர் பார்வோனுடைய சக குதிரைகளோடும் ஆ, ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார். 9வது வசனத்தை பாருங்க. சரி, இன்னைக்கு எவ்வளோ குதிரைகளும் என்ன செய்து அவர்களுக்கு விரோதமாய் வருகிறது. 10வது வசனத்தை படிங்கம்மா. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க, ஐயோ எங்களுக்கு பயமா இருக்கு. ஆனா அவங்க என்ன செய்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்க ஜெபம் பண்ணிருக்கணும், ஆண்டவரே எகிப்துல 10 வாதைகளை கொடுத்து அந்த ஜனங்கள் கையிலேருந்து எங்களை விடுதலை ஆக்கினீங்க. இப்போ அவங்க என்ன செய்றாங்க, உங்களுடைய வாக்குத்தத்தன்படியா நாங்கள் புறப்பட்டோம், இப்பொழுது எங்களுக்கு செங்கடல் முன்பாக இருக்கிறது, ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த ஜனங்கள் கையிலேருந்து எங்களை தப்புவீங்க ஆண்டவரேன்னு சொல்லி அத்தனை பேரும் முழங்கால் படிட்டு இருப்பாங்களான்னா, அந்த அக்கினி முன்பாக இருந்தது பின்பாக போய் நின்னது மாத்திரம் அல்ல, அது சுட்டரித்து இருக்கும். ஆனால் இவங்க பயந்து அவர்கள் அலறினால தான் முன்னாடி இந்த மேகஸ்தம்பம் பின்பாக போய் நின்று, நீங்கள் பயப்படாதீங்க, அவங்கள பார்த்து என்ன செய்யாதீங்க, பயப்பட வேண்டாம் என்று சொல்லி மோசே சொல்லுகிறான். இப்போ சொன்ன தேவன் மாத்திரமல்ல, செங்கடல் 2ஆக பிளந்து தன்னங்களை வழி நடத்தி போனான். இவ்வளோ காரியம் நடந்தாலும் அவனோட வாழ்க்கையில் முறுமுறுப்பு என்பது அவனோட வாழ்க்கையில் இருந்தது, பயம் என்பது அவனோட வாழ்க்கையில் என்ன செய்தது, இருந்து கொண்டே இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது என்னாகுமோ 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்கம்மா. அதுதாம்மா, கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். மோசே சொல்லுகிறார், அவர்களை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம், அவர்களை காத்திருந்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிடுச்சு, நீ ஏன் பயப்படுற? கர்த்தர் உனக்கு நிழலாயிருக்கிறார், பகல்ல வெயிலாகிலும் இரவுல நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாதபடி அவர் உனக்கு மேகஸ்தம்பமாயிருக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் நம்ம பாடும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுதும் நிறைய பேருக்கு என்ன செய்யுது, அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் என்ன செய்கிறாங்க, தெனாவுட்டாக தேவனை ஆராதிப்பாங்க. அன்று சொல்கிறாரு, அவங்கள காத்த நிழல் போயிடுச்சுப்பா, பயப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நான் விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிலே 43வது வசனத்தை வாசிங்கம்மா. அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள், பட்டயத்தினால் விழுவீர்கள், நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோடு இருக்க மாட்டார் என்றார். நீங்க கர்த்தரை விட்டு என்னைக்கு பின்வாங்குறீங்களோ அன்னைக்கு கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார். புரியுதுங்களா? கர்த்தர் உங்களோட இருப்பார், நீ யாரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னைக்கு நீங்க பின்வாங்கி கர்த்தரை விட்டு விலகி போகிறீங்களோ அப்போ கர்த்தர் உங்களோடு இருக்கவே மாட்டார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன செய்றாங்க, கர்த்தருடைய கட்டளைகள் மீறுகிறாங்க, அவங்க வாய் சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன செய்ய வேண்டும், மோசே சொல்லுகிறார், நீங்க போகாதீங்க, நீங்க முயற்சி பண்ணாதீங்க, கர்த்தர் எல்லாம் உங்களுக்கு செய்வார்னு சொன்னாலும் இவங்க முயற்சி பண்ணும் பொழுது அந்த காரியம் வாய்க்க போது, கர்த்தர் என்னைக்கு ஒரு மனிதன் விட்டு விலகிறாரோ அன்னைக்கு அந்த மனுஷனை அவர்கள் என்ன செய்வாங்க, பட்டயத்தால் வெட்டுவார்கள். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், நான் உன்னோட தான் இருப்பேன், நீ என்னை விட்டா நானும் உன்னை விட்டு விடுவேன். ஆண்டவர் உன்னோட இருந்தா நீ பயப்பட வேண்டாம். ஆண்டவர் உன்னை விட்டு விலகிட்டானா வேதம் சொல்லுது, என்ன செய்வா, அவன் ஒருத்தன் தான் துரத்தி வருவான், நீ எந்த பக்கம் வேணா ஓடுவேன், 7 வழியாக ஓடுவேன். ஆனால் நமக்கு விரோதமாய் ஒரு வழியாக வந்தால் 7 வழியாக ஓடுவாங்க. எப்போ கர்த்தர் உன்னோட இருந்தா ஒரு வழியாக வரவங்க 7 வழியாக போவாங்க. ஆனால் கர்த்தர் உன்னை விட்டு விலகிட்டார்னா அவங்க ஒரு வழியாக வந்தா நீ 7 வழியாக பார்த்து ஓடுவேன். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, பயப்படாத. ஆதியாகமம் 15:1 பயப்படாத,
நான் உனக்கு கேடகும் மகா பெரிய பலனமாய் இருக்கேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப மகா பெரிய பலனமாய் கர்த்தர் இருக்கிறார். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம், உபாகமம் 20ஆம் வசனம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? இதோ உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உனக்கு சொன்னபடியே நீ அதை போய் சுதந்தரித்துக்கொள். நீ பயப்படாத, உனக்கு வச்சிருக்க ஆசீர்வாதம் உனக்கு தான். நீ தான் அதை போய் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். நீ தான் அதை போய் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் உன்னோடு இருப்பாரானால் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். 20ஆம் அதிகாரம் 1வது வசனம், நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயா? நீ எவ்வளவு பெரிய கூட்டத்தை கண்டாலும் பயப்படாத. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறாரு, யுத்தம் செய்வதற்கு ஒழுங்கை ஆயத்தப்படுத்துகிற அந்த தேவன் சொல்லுறாரு, நீ உனக்கு எதிராய் சத்துருக்கள் யுத்தம் பண்ண புறப்படுகல, அவங்க குதிரைகளோடு ரதங்களோடு ஒரு பெரிய கூட்டமாய் உன்னிலிருந்து அவர்கள் புறப்பட்டு வந்தாலும் அவர்களை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அந்த தேவன் உங்களோடு கூட தான் இருக்கிறார். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது என்ன செய்யார்கள், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு. நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கும் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். யோசுவா 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாமா? யோசுவா 10ஆம் அதிகாரம் 25வது வசனம், அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலங்கொண்டு என்ன செய்யுங்க, திடமனதா இருங்க. உங்களோட யுத்தம் பண்ணுகிற சத்துருக்களுக்கு எல்லாம் இப்படியே என்ன செய்வார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இப்படியே செய்வார். என்ன செய்கிறாங்க, அங்க எகிப்தின் அந்த கானான் தேசத்துள்ள ராஜாக்களை பிடித்து கொண்டு வந்து அவர்களை என்ன செய்றாங்க, கொல்றாங்க. அவங்களை கொண்டு அந்த கெபிக்குள்ள போடும் பொழுது உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் வரலாம், அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் நடக்கும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அன்னைக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அது எவ்வளோ பெரிய ராஜாக்களாக இருந்தாலோ பிரபுக்களாக இருந்தாலோ கர்த்தர் அவர்கள் கையில் உன் கையில் தான் கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் பார்த்தா சின்ன ஆளாக இருக்கலாம், ஆனால் கருப்பாக இருக்கலாம், என்ன மாதிரி பலவீனமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் மாத்திரம் இருந்தா நான் தாங்க பலசாலி. அல்லேலூயா. கிதியோன் சொல்றார், ஐயோ என் வீடு ரொம்ப சின்னது, என் கோத்திரம் ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, அவர் சொல்லுகிறார் கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு தான் இருக்கா, நீ போ, உன்னை மீதியானுடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க முடியும் என்று சொல்லுகிறார். ஒரு தாடை எலும்பை கொண்டு என்ன செய்கிறா, 1000 பேரை அடித்து கொள்ளும்படியாய் கர்த்தர் என்ன செய்கிறாரு, சிம்சோனுக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். இன்னைக்கும் கர்த்தர் உன்னை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிற அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? யோசுவா 1:9, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவராகிய கர்த்தர் உன்னோடு கூட. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுகிறது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருவா. இந்த 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்ன தேவன், அந்த யோசுவாவின் முடிவு நாள் வரைக்கும் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அவன் போகிற இடங்களெல்லாம் ஒரு ஜெயத்தை கர்த்தர் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். எந்த தேசத்தை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொன்னாரோ அந்த தேசத்தை பங்கிட்டு 12 கோத்திரங்களுக்கு கர்த்தர் கொடுக்கும்படியா கர்த்தர் கிருபை செய்தார். பலங்கொண்டு திடமானதாயிரு, நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருவா. அல்லேலூயா. இந்த மாதத்தில் அடியெடுத்து வைக்கும் பொழுது ஒரு பயத்தோடு தான் நான் நினைச்சேன், என் ஊழியம் என்ன செய்ய போறேன், இந்த வாழ்க்கை எப்படி முடிய போகிறது, ஒரு பெரிய கலக்கத்தோடு தான் இருந்து ஆண்டு சமூகத்தில் உட்காந்து செபித்து கொண்டிருக்கும் பொழுது, நீ மாத்திரமல்லம்மா இந்த சபையோடு கூட நான் இருப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறான். உன்னோடு மாத்திரம் இல்லைம்மா, இந்த சபையோடு நான் இருப்பேன்.
இந்த சபையோடு கூட இருப்பேன். இந்த சபை உயர்த்துவேன். பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாத, கலங்காத. நீ போற இடமெல்லாம் உன்னோடு தான் இருப்பேன். நீ ஊழியம் செய்யற நாட்கள் எல்லாம் உன்னோடு தான் இருப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கத்த நம்முடைய நீங்க ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. இந்த மார்ச் மாதத்து வந்திருக்கு. நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட காரியங்களை சொல்ல வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. இன்னைக்கு வேதத்தில் அழகாய் சொல்லுகிறது, சவுல் ராஜா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான். ஆனால் கர்த்தருடைய ஆவி அவரை விட்டு என்ன செய்தா? விலகி போனது. கர்த்தருடைய ஆவி அவரை விட்டு விலகி போனது. கர்த்தருடைய ஆவியானவர் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்தான் என்று சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரா? அதுலயே அடுத்த வசனம் வாசிங்கப்பா. அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக பயந்து போய் தன்னோடு இருக்க கூடாது என்று சொல்லி 1000 பேருக்கு அதிபதியாக இந்த தாவீதை தள்ளுகிறான். அடுத்தது அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக 14 படிங்க. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவனோட கூட நீ என்னைக்கு கர்த்தருடைய வசனத்தின்படி புத்திமானாய் நடக்கிறாயோ, உன் காரியத்துல சரியாய் நடந்து போறாயோ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். நீ கிறுக்குத்தனம் பண்ணாதே. கீழ்ப்படியாமையின் ஆவிகள், எதிர்த்து நிற்கிற கோராகின் ஆவிகளோடு கர்த்தர் இருக்க மாட்டார். கர்த்தர் இருக்க மாட்டார். யாரோடு இருப்பா? கர்த்தர் தான் சவுலை அபிஷேகம் பண்ணினா. கர்த்தர் தான் தேசத்துக்கு ராஜாவாய் வாய்த்தார். கர்த்தர் அவனுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுத்திருந்தா. ஏன் கர்த்தர் அவனை விட்டு விலகினா? ஒரு விஷயம் எதிர்த்து பாருங்க, யோசித்து பாருங்க. அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. துணிகரம் கொண்டவனாய் மாறினா. என்ன செய்ய வேண்டும்? ஆசாரியர் செலுத்த வேண்டிய பலியை தான் செலுத்தும்படி கடந்து போனா. கர்த்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏதாய் கர்த்தர் அழிக்க வேண்டும் என்று சொன்னாரோ அதை அழிக்கவில்லை. என்னைக்கும் கர்த்தருடைய வார்த்தை புறப்படுகிறது. கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். அதே தேவன் தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். இப்ப சவுல் பயப்பட காரணம் என்ன? யாரை பார்த்து பயப்படுகிறார்? ஒரு தாவீதை பார்த்து பயப்படுகிறார். காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு முதல்ல கீழ்ப்படியவில்லை. ஹல்லேலூயா. நீ போய் காத்திரு. கீழ்ப்படியல, அமலேக்கரை அழித்து விடு. அழிக்கல. அமலேக்கின் ராஜாவை உயிரோடு வைத்தார். அதில் முதல் தரம், 2ஆம் தரம். இன்னைக்கு சுயநலமாய் நீ வாழாதே. ஆண்டவர் எதை விடுன்னு சொல்றாலோ அதை விட்டு விடு. இல்லை என்று சொன்னால் கர்த்தர் உன்னை விட்டு விலகி விடுவா. நான் தைரியமா சொல்லுவேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என்னை கொண்டு கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுவா. அவரை அறிகிற அறிவின் வாசனையை நான் வெளிப்படுத்துகிறோம்ல, என் மரண பரியந்தம் நான் நடந்து கொள்ளுவேன். கர்த்தர் என்னோடு தான் இருப்பாரு. எப்போ இருப்பாரு? வீட்டில் இருந்தாலும் இருப்பாரு. நான் எங்கே போனாலும் என்னோடு கூட வருவா. நான் தைரியமாக சொல்ல முடியும். எனக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் நீ அபிஷேகித்திருக்க, உன்னை அழைத்திருக்கிற உண்மைத்தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறார். அமலேக்கரை அழித்து விடு. எது அமலேக்க? அந்த ராஜா அல்ல. கலாத்தியர்ல சொல்ல இருக்கிறது உபச்சாரம், வேசித்தனம், பொய், சண்டை, பிரிவினை, மார்க்கபேதம், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், எத்தனை உனக்குள்ள அமலேக்கரின் கிரிகள் உட்கார்ந்து இருக்குமானால் கர்த்தர் உன்னை விட்டு விலகி போய் விடுவார். கர்த்தர் உன்னை அதை எடுத்து படிச்சு பாருங்க. உன்கிட்ட இருந்ததுன்னா என்ன செய்ய? என்கிட்ட இல்லைன்னு சொல்லி ரைட் போடு. இருந்ததுன்னா தப்புன்னு போடு. அமலேக்க கிரியை இருந்ததுன்னா கர்த்தர் உன்னை விட்டு விலகிடுவார். கர்த்தர் உன்னை விட்டு விலகிடுவா. இது எந்த ஒரு மாற்றம் இல்லை. நீ சாதாரண ஒரு மனிதனை பார்த்தா கூட உனக்குள்ள ஒரு பயம் வரதான் செய்யும். எனக்குள்ளேயும் பயங்கள் இருந்தாலும் நான் கர்த்தருடைய பலத்தினால் சேனைக்குள்ள பாய்வேன், மதலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை அழிக்கிறவளுக்கு நான் பயப்பட மாட்டேன். இந்த சரீரத்தையும் ஆத்துமாவையும் அழிக்க வல்லவருக்கு மாத்திரமே நான் பயப்படுவேன்.
ஒருவேளை என்னை கொன்னு போடலாம், இந்த சரீரத்தை அழிக்க முடியும், எனக்குள்ள இருக்க ஆத்துமாவை அழிக்க முடியாது. இதை ரெண்டையும் சேர்த்து நரகத்தில் தள்ள வல்லவருக்கு மாத்திரம் நான் பயப்படும் பொழுது கர்த்தரோடு கூட இருப்பா. இந்த 1ஆம் தேதி இது முதல் வாரத்தில் ஆராதனைக்கு வந்திருக்க தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு இருப்பா. இந்த சபையோடு இருக்கிறது உண்மைதான். ஆனால் ஆமிலேக்கியரின் கிரியை உன்கிட்ட இருந்ததுன்னா கர்த்தர் உனக்கு நீ சிலதை வச்சுக்கிற இல்லை, வஞ்சிக்கிற இல்லை. முதல் தரம் 2ஆம் தரம் உன்னை அழைச்சது அவர் தான். அவர் சோறு போடுவார், அவர் சோறு போடுவாருங்க. ஹல்லேலூயா. கடந்த நாளில் ஒரு அருமையான வயசான ஊழியக்கார் வந்தார். அவர் சொன்னார், 1500 ரூபா 2000 ரூபா கொடுத்தாரு அந்த பிள்ளை கையில், போய் பாஸ்டமாக்கு அரிசி வாங்கி கொடு. இது வரைக்கும் 23 வருஷத்தில் யாரும் எனக்கு அரிசி வாங்கி தந்து பருப்பு வாங்கி தந்து நான் பிழைக்கல. கர்த்தரை நம்புகிறேன், யார் கொடுக்க சொல்கிறதா கொடுப்பாரு. அவர் சொன்ன எனக்கு அது அருவருப்பு. அவர் வந்து ஊழியக்காரர் எனக்கு வாங்கி கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள எனக்கு மனதில்லை. ஏன் தெரியுமா? அவர் பிரசங்கம் பண்ணப்படுத்த 4 இடத்துக்கு போய் நான் அந்த பாஸ்டமாக்கு நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லும் பொழுது, இவ்வளோ நாளாக 23 வருஷமாக சோறு போட்ட தேவனை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆகிடாது அப்படின்னு என் மனசுக்குள்ள, ஆண்டவரே நான் மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். ஆண்டவரே அந்த ஊழியக்காரருக்கு நான் தாங்கணும், அவர்கிட்ட நான் வாங்கக்கூடாது. இது வரைக்கும் நான் தான் மற்றவங்களுக்கு கொடுத்து பழக்கம், மற்றவர்கிட்ட நான் கை நீட்டி இது வரைக்கும் வாங்கலை. அவங்களுக்கு ஏவப்படுதுன்னா அவங்க என்னை தேடி கொண்டு வந்து கொடுக்க வைக்கணும். நான் ஊழிய செய்த உண்மையானால், கர்த்தர் என்னோடு இருக்கிறது உண்மையானால், என் தேவைகளை அறிந்து என்னை தேடி கொண்டு வந்து அவங்க கொடுத்துட்டு போகணும். 100 ரூபா கூட எனக்கு தேவைன்னா எனக்கு கொடுப்பாங்க. இதுவரை கொடுக்குறேன். நான் யாரையுமே நம்ப மாட்டேன், இயேசுவை நம்புவேன். கர்த்தர் இருக்காரு, நீ நம்பு, கர்த்தர் உன்னை நடத்துவா. ஆனால் கர்த்தர் உன்னை விட்டு விலகி போட்டாருன்னா உன் நிலைமை பரிதாபமாய் போய்விடும். அமிலேக்கியரை கிரியை அடிச்சு எதெல்லாம் கடவுளுக்கு பிரியமில்லையோ கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அதை விட்டுடு. அல்லேலூயா. மறுபடியுமாய் அவர் செய்த காரியம் என்ன? கொலைவரி. தாவீதை கொல்லணும், அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கொல்லணும். இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாய் கையாட்டாது, உன் காலாட்டாத. அல்லேலூயா. காட்டாதீங்க. அல்லேலூயா. தேவன் உன்னோட இருக்கணும்னா இந்த காரியத்தை செய்யுங்க. அடுத்த வசனத்தை படிச்சிருமா? அவன் மகா புத்திசாலியை நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்தான். அவன் தாவீது ரொம்ப புத்திசாலியா நடக்கிறான். ஏன்னா கர்த்தர் அவனோடு இருக்காங்கல்ல, அதனால புத்திசாலியா நடந்தான். இப்பெல்லாம் பொய் சொல்றதுக்கும் கலகம் முட்டுறதுக்கும் சபையை கெடுக்கிறதுக்கும் புத்திசாலியா பேசுவாங்க. அல்லேலூயா. புத்திசாலியா பேசுவாங்க. செய்த தவறை சரி பண்ணி பேசுறதுக்கு புத்திசாலியா பேசுவாங்க. நீ பேசாத, பேசினா கர்த்தர் உன்னோட இருக்க மாட்டான். நாக்கு அளந்து பேசு, நாக்கு என்ன செய்யணும்? அழந்து பேசணும். சரியா? சரி, இதெல்லாம் இருக்கட்டும். கர்த்தர் விலகணும், உனக்கு பரிதாப நிலைமை தான் வரும். அது வேண்டாம். இன்னைக்கும் சொல்ற, பலம் கொண்டு திடமானதாயிரு, திகையாத, கலங்காத, நீ போகிற இடமெல்லாம் உன்னோட இருப்பா. தாவீதுக்கு அவர் என்ன செய்த? கேடகம் மாபெரிய பலனாயிருந்தா. இன்னைக்கு ஒரு சில காரியத்தை சொல்லுவேன். அதிகமே 26, 24 சீக்கிரமாக சொல்லி முடிக்கிற ஒரு 5 காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்லி முடித்து விடுகிறோம். 5 வசனம். ஆதியாகமம் 26, 24 வசனம். அன்று ராத்திரியிலே நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவனும் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இங்க ஈசாக்கை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு என்ன செய்யறாரு? தரிசனமாகிறார். இன்னைக்கு கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருப்பாரானால் பிரச்சனைகள் வருமா வராதான்னு கேட்டா வரும். ஈசாக்க போய் துறவு வெட்டுகிறான். அந்த இடம்லாம் எங்களுதுன்னு வந்து பிடுங்கிக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் அதுதான் என்ன செய்ற? ராத்திரியிலே கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி கர்த்தர் பேசுறா, நான் உன் தகப்பனுடைய தேவன், நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன், நீ பயப்படாதப்பா. அவங்க உனக்கு பிடிங்கிட்டு போறாங்களா, நீ விட்டு கொடுத்துட்டல, விட்டுடு. ஆனால் நான் உன்னோட இருக்கேன். இப்போ நான் உனக்கு என்ன செய்ய போறேன்? நான் ஆபிரகாமின் தேவன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய பிள்ளையை பார்த்து சொல்றார்,
என் பிள்ளையெல்லாம் பார்த்து சொல்லுவாரா, என் பேர பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாரான்னா எனக்கு நம்பிக்கையே இல்லை, நம்பிக்கை இல்லை. ஆனால் ஈசாக்கை பார்த்து கர்த்தர் சொல்றார், அந்த அளவுக்கு ஈசாக்கு தியானம் பண்ணுகிறவன், கர்த்தர் மேல் பயபக்தி உள்ளவன், தகப்பனுக்கு எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படிந்திருந்தான். புரியுதுங்களா? கர்த்தர் பிள்ளைகளே, உங்க தாய் தகப்பன் கீழ்ப்படுகிறீங்களா, அல்லது தியானம் பண்றீங்களா, வேதத்தை படிக்கிறீங்களா? இதெல்லாம் இருந்தனால தான் கர்த்தர் ஈசாக்கை பார்த்து சொல்றாரு, பயப்படாதப்பா, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. பண்ணாரா இல்லையா? அதுக்கு கீழே ஒரு வசனத்தை வாசிக்கங்க. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி, இல்லப்பா அது இல்லை, அடுத்தது இந்த ஈசாக்கு பலிபீட கட்டும் முன்னாடி ஒரு இடத்தை அவன் மறுபடியுமாய் தோன்றா, அதுதான் ரெகபோத் என்று சொல்லிக்கு. உடனே அமலேக்க ராஜா வந்து சொல்றாரு, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ என்ன செய்ய, எனக்கு என்ன, என்னோடு ஆணையிட்டுக்கொள், உடன்படிக்கை பண்ணு. 28வது வசனம், அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யார் எதிர்த்தாங்களோ அவங்க வந்து இப்ப சொல்றாங்க ஈசா கிட்ட, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கு உமக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். சும்மா இல்லைங்க, நான் சொல்லக்கூடாது கர்த்தர் இருக்கான்னு, நான் சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நீ கீழே உட்கார்ந்து சொல்லி எங்க பாஸ்டமாவோட கர்த்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. வெளியே இருக்கவங்க சொல்லணும், சொல்லுவாங்க, சொல்ல வைப்பாரு என் ஆண்டவர். இன்னைக்கு துறவை தோன்றும் பொழுது நீரூற்று வருகிறது, எத்தனை தான் அவங்க பிடிங்க எடுத்துக்கொள்ள முடியும்? பயப்படாத. நீ அநேக வழியில இழந்து போயிருக்க, அநேகர் உன்னை ஏமாத்திருக்காங்க, உன்னை அபகரிச்சிருக்காங்க, பிடிங்கிட்டு இருக்காங்க. பிடிங்கி எடுத்துட்டாங்களா? உனக்கு ஒரு ரெகபத்தை கர்த்தர் கொடுப்பா, நிச்சயமாய் கொடுப்பா. பயப்படாத, கர்த்தர் உன்னோடு இருக்கா. உன் நடக்கும்னு ஆமேன்னு சொல்லுங்க. வாழ்க்கையில் நடக்கிற விசுவாசித்து ஆமேன்னு சொல்லுங்க. ஈசாக்கை போல உன்னை பிடிங்க எடுத்துட்டா, நீ தோன்றது, நீ வாங்கினது, நீ எடுத்தது, உன்னை அபகரிச்சாங்களா, கர்த்தர் திரும்ப உனக்கு கொடுப்பாரு. உனக்கு வேற ஒரு துறவை கொடுப்பாரு, அதே கொடுக்காட்டி கூட வேற உன்னை கர்த்தர் கொடுத்து உன்னோடு இருக்கிறத விளங்க செய்வார். பயப்படாத, விசுவாசி, தேவனுடைய மகிமையை காண்பாய். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 17:13, அடுத்த 2 ராஜாக்கள் 6:16 வாசிப்போம். அப்பொழுது எலியா அவனை பார்த்து பயப்படாதே, போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதிலே பயப்படாதே பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். இங்க ஒரு காரியத்தை சொல்றாரு, கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய். அவர் சொல்றாரு, போய் முதல்ல எனக்கு கொண்டு வா, பஞ்சம் திருவர. பயப்படாத, நான் என்ன செய்வேன், அங்க சொல்றேன், பஞ்சம் திருவரை உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு காணிக்கை தசமா கொடுக்கறதுக்கு பயங்கர கஷ்டம். இது இருந்தா சீட்டு கட்டலாமே, இருந்தா என்ன செய்யலாம், நம்ம கடன் அடைச்சிக்கலாமே, இவ்வளவு தசமாக நம்ம சபைக்கு தந்தே ஆகணுமா, இவ்வளவு காணிக்கை கொடுத்தே ஆகலாமா, அப்படியே சொல்லலாம், நினைக்கலாம். பயப்படாத, உன்னை அழைச்சது யாரு? கர்த்தர் தானே. கர்த்தர் நடத்துவாரா நடத்த மாட்டாரா? நடத்த மாட்டாரா? நடத்துவாருங்க. கொஞ்சம் முதல்ல செய்கிற அடையை கர்த்தருடைய சமூகத்து கொண்டு வா, ஊழியக்காட்ட கொண்டு வா. அதுக்கு மேல பஞ்சம் தீர்க்கிற வரைக்கும் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கும். எவ்வளவு இருந்தது? கொஞ்சமாவும் கொஞ்சமே. நான் வச்சிட்டேம்மா, பிடிக்கலையா, டென்ஷனா இருக்கா? நான் டென்ஷனா பேசல, ஆவியில நரம்பி பேசிட்டு இருக்கேன். ஆண்டுடைய வார்த்தை எனக்குள்ள அக்கினியாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க அல்ல தட்டுவீரானால் அந்த பயம் உன்னை பிடிக்கும். கொஞ்சம் எண்ணெய் முதல்ல என்ன செய்ய கொண்டு வந்து, உன்னுடைய சம்பாத்தியத்தை கொண்டு வரியா? பேங்க்கில் போட்டுடுறாங்களா இல்லை ஏடிஎம் கார்டில் போடுறாங்களா? அதில் ஆசீர்வாதமே வராது. கர்த்தருக்குரியது கர்த்தருக்கு தான், ராயனுக்கு செலுத்திப்பார். பயமே வேண்டாம். இந்த மாதத்தை எப்படி முடிப்போம், இந்த கடனை எப்படி அடைப்ப? நீ பயந்துட்டு இருக்கியா? உன் கடனை கர்த்தர் அடைப்பா. முதல் தரம் கர்த்தருக்குரியது. முதல்ல சொடுகிற அடையை கொண்டு வா. பஞ்சம் திருகிற வரை. எத்தனை வருஷம் பஞ்சம் இருந்தது? அது ஏன் எனக்கு தெரியும் பாஸ்டம்மா? அது எனக்கு தெரியாது. அது நீங்க சொன்னா தெரியும். எத்தனை வருஷம் பஞ்சம் இருந்தது?
படிச்ச பிள்ளைங்க கீழே இருக்க சொல்லுங்க. 7 வருஷமா? 3 வருஷம். அதுதான் உண்மை. பைபிள் அந்த அளவுக்கு தெளிவாக படிக்கிறீங்க. இன்னைக்கு சொல்கிறேன், 3 வருஷத்து பஞ்சத்தை கர்த்தரால மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அது ஆரம்பிக்கக்குள்ளேயே அவர் போயிட்டாரு. புரியுதா? இந்த பஞ்சம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே கேரி ஆற்றங்கரையில் நீர் வற்றி போச்சு, காக்கா கொண்டு வரது திருநட்டி உட்காந்துருக்கான் போல அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அப்போ போனவர் அந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவர் சாப்பிட்றாரு, அந்த விதவை அம்மா சாப்பிட்றாங்க, அந்த விதவை அம்மா பிள்ளை சாப்பிடுது, அவங்க சொந்த பந்தெல்லாம் சாப்பிட்றாங்க. அப்போ முதல்ல யாருக்கு கொடுக்க வேண்டும்? கர்த்தருக்கு நீ கொடுத்துப்பார். கர்த்தருக்கு கொடுத்துப்பார். உன் வீட்டில் உனக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கர்த்தர் செய்வா. பயப்படாத, கர்த்தர் உன்னோட இருக்கார். ஐயோ, நான் 30,000 வாங்குறேன், 3,000 ரூபாய் தசம்பம் கொடுக்க முடியுமா? முடியும். கொடுத்தீன்னா உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம். ஆலயத்தில் பண்டகசாலையில் ஆகாரம் இழுக்கும்படி, ஆலயத்தில் ஆகாரம் இருக்கும்படி உடைய காணிக்கை தசம்பகத்தை ஆலயத்தில் கொண்டு வா. நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ள மாட்டோம், போக மாட்டோம், உன் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே சோதித்துப்பா. பயப்படுறியா? இதை கொடுத்தா எனக்கு இந்த கடன் அடைக்க முடியாது, கடன் நம்ம வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். பயப்படாத. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 ராஜாக்கள் 6:16. அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. நீ எந்த காரியங்களை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர் யாருங்க? என் ஆண்டவர். அவர் அதிகமா, அவர் என்ன செய்யறாரு? நம்மோடு இருக்கிறவர் அதிகம். அவங்களோடு இருக்கிற கொஞ்சம் பேர் தான் வரலாம், யுத்தத்துக்கு வரலாம், ஆனால் நம்மளோடு இருக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு ஆண்டவரே, அவங்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் ஆண்டவரே, என்னோடு இருக்க தேவன் பெரியவர் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய முடியும், அறியாது மெட்டாதுமான பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்லி விசுவாசிங்க. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 41:10. நிறைய பேருக்கு தெரியும். ஏசாயா 41:10. பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிற ஒரு காரியம் உன்னோடு கூட இருக்கிறா. நீ பயப்படாதே, திகையாதே, பலங்கொண்டு திடமனதாயிரு. கர்த்தர் உன்னை நீதியின் வலது கரத்தா உன்னை இந்த மாதத்தில் மாத்திரல உன் வாழ்நாள் முழுவதும் தாங்குவா. இன்னொரு காரியத்தை வாசிப்பாளுமா? மத்த எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனம். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம். நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்க யாருங்க? கர்த்தருடைய பார்வையிலே நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். ரெடி வாசிங்க. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம், நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள். உங்க தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்காரா. அல்லேலூயா. பிளஸ்ஸியை கூப்பிட்டு கீழே உட்கார வச்சு, அவங்க அக்காவை கூப்பிட்டு, சாயந்தரத்துக்குள்ளே உன் தங்கச்சி தலையில் எவ்வளோ முடி இருக்குது அதை எண்ணி கொடுத்துருமா, போக்குள்ள 1,00,000 ரூபா கொடுக்குறேன், 7:30 மணி ட்ரெயின், உனக்கு 6:30 மணிக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படி சொன்னால் அவங்க அக்கா செய்வாங்களா? 1,00,000 வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், பாடி போகலாம், ஆராதனை முடிஞ்சோடனே அப்படின்னு அவங்க அக்கா கூட்டி போயிடுவாங்க. அதானே? அப்படிதான். ஒன்றும் இல்லைங்க, ஃபுல்லாக கிரவுண்டு வாங்கி வச்சு ஓரத்தில் இருக்க முடிய கூட எண்ண முடியாது நம்மளால். ஃபுல்லாக கிரவுண்டு வச்சு சைடில் இருக்க முடிய கூட நம்மளால் எண்ண முடியாது. ஏன்னா அவ்வளவு கர்த்தர் நேர்த்தியாக வச்சுருக்காரு. அன்று சொல்கிறாரு, பயப்படாத, நீ பயந்துட்டுருக்க, உன் தலையில் முடியெல்லாம் எண்ணி நான் வச்சுருக்கனே,
நான் வச்சிருக்கனே, உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியாதா? உனக்கு என்ன குறைவு இருக்குதுன்னு எனக்கு தெரியாதா? உன் வீட்டில் அரிசி இல்லைன்றது எனக்கு தெரியாதா? உன் வீட்டில் எண்ணெய் இல்லைன்றது எனக்கு தெரியாதா? அல்லது இவ்வளோ லட்சத்து கடனோடு நான் இருக்கிறேனே, இந்த கடன்லேருந்து என்னை எப்படி மீட்டுக்கொள்ள முடியும் என்று வேதனையோடு இருக்கலாம். நான் சொல்கிறாரு, உன் தலையில் உள்ள முடியலாம் நான் எண்ணி வச்சிருக்கேன் போது, உன் கடனை என்னால் அடைக்க முடியாதா? உன் பலவீனத்தை என்னால் மாற்ற முடியாதா? உனக்கு உதவி செய்ய முடியாதா? சங்கீதக்கார சொல்லுகா, எனக்கு உதவி ஒரு கண்மலையை நோக்கி பார்க்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இன்னைக்கு காலை வேளையிலே கத்த சொல்ல, உன் தலையில் உள்ள முடியெல்லாம் நான் என்ன வச்சிருக்கப்பா, நீ பயப்படாதப்பா. அநேக அடைக்கலான் குருவியை பார்க்கலும் நீ விசேஷித்தவனாயிருக்கிறா, விசேஷித்தவனாயிருக்கிறா. ஆனால் கர்த்தர் உன்னோடு இருக்கும் பொழுது, இன்னைக்கு தாவீது போன இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டது போல உன்னை நடக்க செய்வா, உன்னை நடக்க செய்வா. கர்த்தர் 7 ஜாதிகளை துரத்தி நம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் அவர் என்ன செய்தார், அந்த தேசத்தை சுதந்திரமாய் தந்தது போல நீ காணாத அந்த தேசத்தை கர்த்தர் நிச்சயமாய் தேவன் தருவா. அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை பார்த்த அந்த ஜாதிகள் பயந்திருப்பார்கள், அதில் ஒளிந்திருக்கிறவர்களை கொடு குளவிகளை கொண்டு துரத்துவே, உன்னை சுதந்திரமாய் வாழ வைப்பேன் சொல்லுகிற தேவன் இந்த காலவளையில். கர்த்தர் பயப்படாதீங்க, 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 கர்த்தர் உங்களோடு இருப்பாரானா. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் சொல்லுகிறா, அநேக அடக்கான் குறிகளை பார்க்கலும் விசேஷத்தவர்கள் கண்களை மூடி தேவ சமூகத்தில் செபிப்போம். 3வது வாரத்தில் அவர் வல்லமை உள்ளவர், அவர் பயங்கரமான தேவன். இதை எடுக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நீர் என்னோடு இருக்கிறீர் ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும், என்னோடு இருக்கிறீர் ஐயா. இன்னைக்கு ஈசாக்கை பார்த்து அமலேக்கின் ராஜா சொன்னது போல உன்னோடு கத்தருக்கா நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ண போகிறேன், நீங்கள் எங்களோடு சமாதானமாக இரு, என்னை சமாதானமாக அனுப்புன்னு சொல்லுவார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நீ யாரை பார்த்து எதை பார்த்து பயந்துட்டு இருக்கியோ அதுலேருந்து ஒரு பெரிய விடுதலை, அதுலேருந்து ஒரு பெரிய விடுதலை. ஒரு நன்மையை தேவன் கொடுக்க போகிறா, ஒரு நன்மையை தேவன் கொடுக்க போகிறா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரு இயேசு இருக்கிறார், எனது நங்கூரு இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பார். எல்லாரும் எழுந்திருப்போமா? இயேசு என்னோடு இருப்பாரினா, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். எல்லாரும் சொல்லுவோம், நான் பயப்பட